ரிப்பீட்டடாக பார்க்குற ஒரு படம். பெருசாக ஈர்க்கிற மாதிரி எந்த விஷயங்களையுமே படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லும். மேபி ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து அவருடைய நடிப்பையே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். வணக்கம், பேரன்புடன் குளிச்சேன். இன்றைக்கி வந்து நம்ம பனி இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மலையாள திரைப்படம். சில மாதங்களுக்கு முன்னாடி திரையரங்க வெளியாகி ஓரளவுக்கு நல்லாவே ஓடி இப்போ சமீபத்தில் சோனி லீவில் தமிழ் டப்பிங்கோட வெளியாகி இருக்கிற ஒரு திரைப்படம். பணி, அதாவது வேலை, ஜாப், அந்த பணி அது. படத்தோட இயக்குனர் வந்து ஜோஜோ ஜார்ஜ். நம்ம இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய மலையாள படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜோஜோ ஜார்ஜ் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம், தெரிஞ்ச முகமாக ஆயிட்டார். அவர் முதல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்துடைய இயக்குனர், ஹீரோவும் அவர் தான். அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, திரிஷூரில் இருக்கிற ஒரு முன்னாள் கேங்ஸ்டர் கோஷ்டி ஒன்று, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு 4 பேர் முன்னாள் கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ரவுடிசம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. ஜோஜு ஜார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 சின்ன பசங்க, நம்ம அமுதன் இளமா அந்த மாதிரி 2 சின்ன பசங்களை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி, இவர் திருப்பி ரியாக்ட் பண்ணி அந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போய் எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. கிட்டத்தட்ட அந்த வேட்டையாடு விளையாடில் அந்த அமுதன் இளமாறனோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து 2 கேரக்டர் வச்சு அந்த 2 கேரக்டரும் எப்படி டெவலப் ஆகுமோ அதே மாதிரி டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட அந்த அவங்க 2 பேர் போர்ஷனும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போகுது படம். அதில் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காருங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. மற்றபடி வழக்கமான மலையாள படத்துக்கான அந்த ஒரு நிதானமாக செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பரபரன்னு போகுது. ஒரு வித்தியாசமான விஷயம் நான் என்ன கவனிச்சேன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் நார்மலாக பேசுகிற ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆகிவிடும் ஒரு ஃபேமிலியில். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வண்டி எடுடா அப்படின்ற 2 வார்த்தையை தவிர அவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எந்த வசனமும் பேசாமல் மட்டுமே நடிச்சிருக்காரு. படம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். ஏன்னா நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது. கொஞ்சம் படம் வந்த போதே அந்த அடல்ட் கண்டென்ட்டுக்கான செக்ஷுவல் கண்டென்ட் வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதுவும் சில இது இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாத திரைப்படம். ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு மனைவியாக வந்து நம்ம அபிநயா நடிச்சிருக்காங்க, நாடோடிகள் அபிநயா. அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நம்ம வேறு எப்படியுமே யோசிக்க முடியல, இவங்க எப்படி இப்போ பேசியிருப்பாங்க அப்படின்லாம். ரொம்ப நார்மலாக ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்க்கும்போது இவங்களுக்கு அது அவங்களால சரியாக இது பண்ண முடியாதுன்னு யோசனை வரும். பட் அதுக்கப்புறம் எந்த காட்சியிலுமே வந்து அவங்க ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி லிப்ஸிங்காக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அப்படின்னா அவங்கள தான் சொல்லணும். மற்றபடி இது வந்து ஒரு ரிப்பீட்டடாக பார்க்குற ஒரு படம். பெருசாக ஈர்க்கிற மாதிரி எந்த விஷயங்களையுமே படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லும். மேபி ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து அவருடைய நடிப்பையே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த விஷயம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.